தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் உங்கள் கேடிஆர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் எல்லாருக்குமே காமெடி ஸ்டிக்கர்ஸ், அது மட்டும் இல்லாமல் பல தரப்பில் நம்ம மெசேஜ் சென்ட் பண்ணி எல்லாருக்குமே போர் அடிச்சிருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் நம்மளுடைய ஃபோட்டோவை எப்படி ஸ்டிக்கராக மாற்றி சென்ட் பண்ணுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்பவுமே அமேசிங்காக இருக்கும். ஸோ பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தேவைப்பட்ட யாருடைய ஃபோட்டோவை வேணும்னாலும் நீங்கள் ஸ்டிக்கராக மாற்றி அனுப்பலாம். விதவிதமான டெக்ஸ்ட்டும் கொடுத்து அனுப்பலாம். ஸோ இந்த மாதிரியான நம்மளுடைய ஓன் ஸ்டிக்கர்ஸை எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்பவுமே ஈஸி தான், எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. அது எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். முதலாவதா உங்களுடைய பிளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே தெரியக்கூடிய இந்த சர்ச் பாரில் நீங்கள் sticker.ly என்கிற ஆப்பை சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இந்த முதலாவதாக தெரியக்கூடிய ஆப்பை பயன்படுத்தி தான் நம்மளுடைய ஓன் ஸ்டிக்கர்ஸை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதனுடைய ஐக்கான் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஆப்புடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி கூட டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆப் இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கொஞ்சம் கீழே வாங்க. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களால் எக்கச்சக்கமான ஸ்டிக்கர்ஸ் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸை கூட நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் பயன்படுத்திக்கலாம். ஸோ இதை பயன்படுத்தணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இதில் போயிட்டு மேலே தெரியக்கூடிய இந்த ஆடுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா would you like to add மோடிஜி to வாட்ஸ்அப்ங்கிற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கும். ஸோ இதில் ஆடுங்கிறத கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் போய் நம்ம பார்க்கலாம். இப்போ உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இந்த ஸ்மைலி ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் சிம்பிள் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், நம்ம அங்கே டவுன்லோட் பண்ண அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் இதை கூட சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தமிழ் ஸ்டிக்கர்ஸ் வேணும்னா இங்கே நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ வடிவேல் காமெடி இந்த மாதிரி பண்ணது வேணும்னா நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் தமிழ்ங்கிறத சர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ தமிழ்லையும் எக்கச்சக்கமான உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் இந்த ஆப்புக்குள்ளாடி அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் எது வேணுமானாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் தேவைப்பட்டாலும் இந்த ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் தேவைப்படுற ஸ்டிக்கர்ஸை உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நான் முதல்ல சொல்லிக் கொடுத்த மாதிரியே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய ஓன் ஃபோட்டோவை ஸ்டிக்கராக க்ரியேட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு ப்ளஸ் ஐக்கானை பார்க்க முடியும். ஸோ அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதும் உங்களை கேலரிக்குள்ளே டேரெக்டாகவே எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அதுக்குள்ளாடி இருக்கக்கூடிய ஃபோட்டோ எது வேணுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டோங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே பேக்ரவுண்டெல்லாம் ரிமூவ் பண்ணி ஒரு ஸ்டிக்கரை உங்களுக்கு கொடுத்துருச்சு. ஸோ இதில் மிஸ் ஆன ஏதாவது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்ஜஸ்ட்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ரீஸ்டோருங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் நமக்கு வேணும். ஸோ அதனால் அதுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி ரப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மைன்யூட்டான திங்ஸ் கூட வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஜூம் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், அந்த மொபைலும் சேர்ந்து ஸ்டிக்கரில் வந்துடும். ஸோ சப்போஸ் நீங்கள் ஏதாவது தேவையில்லாதது அந்த ஸ்டிக்கரில் ஆட் ஆகிட்டு அதை ரிமூவ் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த எரேஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. தேவையில்லாதது இதில் எது செலக்ட் ஆகிருக்கோ அதை இந்த மாதிரி ரப் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அப்ளைங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எக்கச்சக்கமான ஸ்டைல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், பேக்ரவுண்ட் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்காக இங்கே கீழே தெரியக்கூடிய எந்த கலர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பக்காவான ஸ்டிக்கர் ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா டன் கொடுத்துக்கோங்க. டன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கரை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. இதில் ஏதாவது எமோஜி கொடுக்கணுன்னா கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ எமோஜியை கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய டெக்ஸ்ட் எமோஜி எல்லாம் எடிட் பண்ணிவிட்டு மேலே தெரியக்கூடிய இந்த நெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், பக்காவான ஒரு ஸ்டிக்கர் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து இதை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு நேம் வந்து கொடுத்துக்கோங்க. அதாவது வந்து நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய பேக்குடைய நேம் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து இது ஜஸ்ட் மீங்கிறத வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டருடைய நேம் கொடுக்கணும். அது எது வேணுமானாலும் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த கீழே தெரியக்கூடிய அலோ சர்ச்ங்கிறது வந்து வேறு யாருக்காவது நீங்கள் கிரியேட் பண்ண ஸ்டிக்கர் வந்து மற்றவங்களுக்கும் தெரியலான்னா இது வந்து எனேபிளில் இருக்கட்டும். அப்படி தெரியக்கூடாது, உங்களுக்கு மட்டும்தான் தெரியணும், நீங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்பவுமே முக்கியம். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே தெரியக்கூடிய கிரியேட்டுங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை ஸ்டிக்கர் வேணுமானாலும் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பில் இன்னொரு விஷயம் கூட இருக்குது. நம்ம முதல்ல கொடுத்தது வந்து ஆட்டோ, இப்போ வந்து மேனுவலாக கூட நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேனுவலை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மேனுவலாக கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள். ஸோ நமக்கு தேவை உள்ள இடத்த மட்டும் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய வாட்ஸ்அப்புக்குள்ளாடி போய்க்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே தெரியக்கூடிய அந்த ஸ்டிக்கரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இப்போ பாருங்கள், நம்ம கிரியேட் பண்ண ஸ்டிக்கர் வந்து இதில் வந்துருச்சு. ஸோ அதை வந்து நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு பக்காவான ஒரு ஸ்டிக்கர் வந்து நமக்கு வந்திருக்குங்கிறத நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஸ்டிக்கர் எதுவோ நீங்கள் அதை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வாட்ஸ்அப் பயனாளர்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத வந்து கமெண்டில் தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தனாலும் கமெண்டில் கண்டிப்பாக தெரிவிங்க. உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன். நம்மளுடைய சேனலையும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.